இது நான் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது. விலை மதிக்க முடியாது நாம் உயிரை வந்திருக்கின்றோம். இதுவரை தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. எந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கிறோம், பொதுமக்கள் என்ற கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்கின்றோம். ஆக இது மிகுந்த வேதனையோடு இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன். ஆக இன்று அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கு எதையும் சிந்திக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அல்லது பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிறது. அவர்களும் பல பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். அனுபவம் இருக்கின்றது. அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் வருது, ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வரும், ஒரு தொகுதியில் எவ்வளவு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது, எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அனுபவம் இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கின்ற அரசு கட்சிகள் ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பொதுக்கூட்டம் நடக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட தள்ளுமுறை ஏற்படுகிற பொழுது அதை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள். அதை மற்றவர்களும் கடைபிடிக்கிறார்கள். பல்வேறு வழிகாட்டுதல்களை சொல்லியிருக்கு. இந்த அரசாங்கம் காவல்துறையும் இதில் முழு கவனம் செலுத்துகிறது. மெரினா கடற்கரையில் ஏர் ஷோ நடந்தது. அதில் சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படாத காரணத்தினால சுமார் 5 பேர் இறந்து விட்டாங்க. அங்கேயே அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஏற்கனவே 4 மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை என்பது இன்றைக்கு அரசும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பை வழங்கியிருந்தால் இந்த உயிர் சேதத்தை தடுத்திருக்கிறார். காவல்துறை ஒழுங்குபடுத்தினா எங்க கூட்டத்துக்கு, எங்க கட்சிக்கு வரக்கூடிய அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய தொண்டர்களை அவங்க விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க தலைவர்கள் முன்வைக்கிறாங்களே. இதெல்லாம் நீங்க நீங்க கேட்கிற கேள்வி. இது நாங்களும் பொன்முலா கண்ட கட்சி, 32 காலம் ஆட்சி செய்த கட்சி, இப்படி எங்கேயுமே இப்படி தடை செஞ்சது கிடையாது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது. ஆளுங்கட்சியோட முதலமைச்சர் வருகின்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதனால் குறை சொல்ல, இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதை போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை, காவல்துறையுடைய கடமை. அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.